வணக்கம் நண்பர்களே. மைவி 3 ஆர்ட்ஸ்ல ஒரு முக்கியமான சில விஷயங்கள நாம பேச வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். இந்த வீடியோ மைவி 3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான். மற்றவங்க யாராவது நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. அதனால ஸ்கிப் பண்ணிட்டு வெளில போயிருங்க. மைவி 3 ஆர்ட்ஸ் மாரியே ஒரு ட்ரெய்லர் ஒண்ணு வெளில விட்டுருக்காங்க. அதாவது எப்படின்னா, MI3 அப்படின்னு போட்டு முருகேசன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் ஒண்ணு வெளியில வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, மைவி 3 ஆர்ட்ஸ தவறான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம் மாதிரி தெரியுது. அவரோட ட்ரெய்லரை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதுல என்னென்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்ற மாதிரி சொல்லி அதை நக்கல் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அதை நீங்க பல பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்துல இப்படி மன உளைச்சல் இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு வீடியோ தேவையா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் விருப்பப்பட்டு மக்கள் ஆர்வமா மக்களை மகிழ்விக்கிற மாதிரியான வீடியோக்கள் வர்ற இந்த சூழ்நிலையில மக்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்பவே மனசு கஷ்டமா தான் இருக்கு. இது அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நாளைக்கு இந்த கம்பெனி நல்ல ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாகி மிக பிரம்மாண்டமான அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து போறப்ப இந்த வீடியோ எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப நம்ம கேட்டோம்னா அப்படி ஒரு நிலைமைக்கு போகட்டும், அன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த கேள்விக்கு பதில் நம்மளுமே சொல்லிடலாம். இதுல நம்ம கடந்து போக வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம பல கட்சிகளுக்கு கடந்து போய் தான் ஆகணும். சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் அதிகமா பெயில் எப்போ வரப்போகுது, பணம் எப்போ போட போறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்ல நம்ம அதிகமா ஆர்வம் காமிச்சுட்டு இருக்கோம். இந்த ஆர்வமே மற்ற யூடியூபர்களுக்கும் சரி, மைவீத்தியை பத்தி கிண்டல் பண்றவங்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா மாறிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அதை வச்சு நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மைவி 3 ஆர்ட்ஸ் சம்பந்தமா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் மைவி 3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் அதை அதிகமா பாக்குறாங்களோ இல்லையோ, மைவி 3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களை கிண்டல் பண்றதுக்காகவே நிறைய பேர் பாக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இதுல கீழே தவறான முறையில கமெண்ட் போட, தேவையில்லாத விஷயங்கள் இது பண்ண, நக்கல் மாதிரி சொல்ல, இதை எமோஜி இதெல்லாம் போட, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்காக பயந்துகிட்டே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு தெரியல. கமெண்ட்டை எதுக்குன்னா அவங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு தான். அந்த கருத்தே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு வீடியோவில் கமெண்ட் ஆஃப் பண்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு, அதை எப்படி சொல்றது, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ பாத்தீங்கன்னா மைவி 3 ஆர்ட்ஸ்ல இருக்கிற நண்பர்கள், மெம்பர்கள் நான் சொல்ல போறதில்ல, நண்பர்கள். ஏன்னா எல்லாருமே நம்ம அதுல இருக்கோம். அதனால நம்ம நண்பர்கள் தான். அதனால நண்பர்களாகிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள்லாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அது என்ன மாதிரி கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம்னா, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இது என்னென்ன விஷயங்களை இந்த நிறுவனம் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையுமே எம்டியுமே அப்பப்ப நம்ம கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கல. அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு பூரா ஒரு மறைமுகமா நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம அதை கவனிக்காமலே விட்டுருக்கோம். இப்ப அவர் சொன்ன அந்த ஆடியோக்களை வச்சே சில விஷயங்களை நேரடியா நமக்குள்ள நாமளே பகிர்ந்துக்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா ஒரு ஆடியோ நம்ம கேட்டுருவோமே. இந்த ஆடியோ எப்போ ரிலீஸ் பண்ணதுன்னா, தேர்தலுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் பேமெண்ட் போட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி நேரத்துல அவர் ரிலீஸ் பண்ணியிருந்த ஒரு ஆடியோ தான். அந்த நேரத்துல நிறுவனம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை நீங்க கேளுங்க. அந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் நம்ம பேசலாம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நம்ம நிறுவனத்துக்கு எதிராக ரொம்ப நாளாக கடந்த ஒரு வருடமாக போராடிட்டு இருக்கிற கார்ப்பரேட் சதியினால் தூண்டப்பட்டு செயல்பட்டு இருக்கிற சில அரசியல் கட்சிகள் மீண்டும் மீண்டும் நம்ம கம்பெனிக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி மக்களை ஏமாற்ற போகுது, மோசடி பண்ண போகுது, இந்த கம்பெனி ஓடிட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்கிறாங்க. இப்போ இன்னும் வேகமாகவும் சத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம கம்பெனி எந்த சுச்சுவேஷன்லேயுமே ஓடி போகிறதுக்கு எந்த எண்ணமும் எந்த திட்டமும் எப்போதும் கிடையாது. ஏன்னா இது எனக்காக மட்டும் ஏற்படுத்தின கம்பெனி இல்லை, இது மக்களுக்கான கம்பெனி. பல லட்சம் மக்களின் கனவு, பல்லாயிரம் மக்களின் வாழ்வாதாரம் மைவி 3 கம்பெனின்னு சொல்லும்போது எப்படி ஓடி போக முடியும்? எதுக்கு ஓடி போகணும்? ஸோ எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணுமே ஒழிய ஓடி போகிற திட்டம் இன்றும் என்றும் நம்மகிட்ட கிடையாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணுறேன். கூடுதலாக என்ன அப்படின்னா, இன்றைக்கி சுச்சுவேஷனில் நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணுறது வேணால் சிரமம் இருக்கலாமே ஒழிய நீங்கள் டெய்லி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல எந்த தடையும் கம்பெனி ஏற்படுத்தலை. நீங்கள் எந்த பிளான் இருந்தாலும் அதுக்குண்டான வருமானத்தை தினசரி நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆப்பில் கண்டினியூவாக கம்பெனி கொடுத்துட்ருக்கு, எங்கேயுமே தடுக்கலை. ஸோ கம்பெனி உங்களுக்கான வருமானத்தை தொடர்ந்து கொடுக்குறதுக்கான எல்லாம் செஞ்சிட்ருக்கு. அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண தொகையை வித்ட்ரா பண்ணுறது மட்டும்தான் சுணக்கம் இருக்க ஒழிய, மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தினசரி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல எந்த தடையும் இல்லை. நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணி வச்சாலும் அந்த தொகை
நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் எந்த சந்தேகம் தேவையில்லை. 100% நிச்சயமாக நிறுவனம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த பணத்தை கொடுக்கறதுல தான் தொடர்ந்து சில சிரமங்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான எல்லா முயற்சியும் கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஓஎம்முக்கு பேமெண்ட் போட்டாச்சு, பிஎம்முக்கும் பேமெண்ட் போட்டாச்சு. அடுத்து ஒன் பை ஒன்னாக பேமெண்ட் போடுறதுக்கு எல்லா வேலையும் தொடர்ந்து எல்லா விதமான முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. இதற்கு இடையில நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி சில உறுப்பினர்களை ரெடி பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி நிறுவனத்தை முடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஸோ அவர்கள் நிறுவனத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் பல புகார் கொடுத்தும் அதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லாதனால எல்லாமே அது தவறான புகார் அப்படிங்கிறனால அவருடைய நினைப்பு நிறைவேறாதனால இப்போ மக்களுக்கு இந்த குழப்பமான சூழ்நிலை அவர்கள் தவறாக டியூன் பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் நாம் எல்லாரும் தெளிவாக நின்று இந்த சூழலை கடந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தி அனைவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து பாடுபடணுங்கிறதா என்னுடைய கோரிக்கையை இங்கே வைக்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோ நமக்கு தேர்தலில் முடிஞ்சு பேமெண்ட் போட போகிறப்ப பேசின ஒரு ஆடியோ. இதில் அவர் சில விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காரு. நமக்கு தேர்தல் டயத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு பொய்யான கம்பெனி. ஏன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அமௌண்ட் வராமல் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அந்த வித்ட்ரா போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் வந்ததுனால சில பேருக்கு அமௌண்ட் போட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அப்ப இருந்தே என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு பொய்யான கம்பெனி, இது மக்களை ஏமாத்திட்டு ஓட போறாங்க, இவங்க மக்களை ஏமாந்துட்டாங்க, இவ்வளவு காசை இது பண்ணிட்டாங்க, முறைகேடு நடந்திருக்கு, இவ்வளவு பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டுல போட்டிருக்காங்க, அங்க போட்டிருக்காங்க அவங்கனால என்னென்னால சொல்ல முடியுமோ அவ்வளவு பொய்களையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொய்கள் மட்டும் பரப்பப்படலை. இதுல யூடியூப்மே அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு, அதுல பணம் போட்டால் இவ்வளவு வருதான், இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் ஸ்கேமு, இது எம்எல்எம் ஸ்கேமு, இது பிரமிட் ஸ்கேமு அப்படின்னு சொல்லி பல விதமான ஸ்கேம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தேர்தல் முடிகிற வரைக்குமே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். கம்பெனிலேயே எப்பவும் போல விற்பனைகள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு, ஸ்டோர் எல்லாத்துலேயுமே. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளோ பண்ணுறோம், அப்போ இருந்து இந்த கம்பெனி ஓடிக்கிட்டே இருக்கு, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மக்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதை பற்றி பேசினாலும் யாருமே எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்ற ஒரு வேகத்தில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதிகமாக. அதை எப்போ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எப்போ தேர்தல் முடிஞ்சு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு ஓஎம் பிஎம் பணம் போட ஆரம்பிச்சாங்களோ அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெட் பெட்டிஷன் இந்த மாதிரிலாம் நிறைய போட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரிலாம் பண்றப்ப என்னாச்சுன்னா அதையுமே பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா நம்ம கம்பெனிலே இருக்கிற ஒரு சில பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கு. இவங்கெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறுவனத்தில் இவங்கெல்லாம் சேர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேர வச்சு நீங்க இந்த பட்ஜெட் பண்ணி உள்ள போங்க, அப்பதான் பின்னாடி கேஸ் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த பிரச்சனைகளை எப்ப ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அதாவது ரெயின்போ திட்டம், அதாவது வானவில் திட்டம் சொல்லி இவர் ஒன்று ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, அதை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹெர்பல் டை இதெல்லாம் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சு, இதை பத்தின மீடியாக்கள்ல பேச்சுக்கள் அதிகமாக ஆரம்பிச்சு. இதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல யார் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றது தெரியல. சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இந்த வானவில் திட்டத்துக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய யோகத்தின் அடிப்படையில நான் விட்டுறேன். நான் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க, இந்த கம்ப்ளைண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த கம்ப்ளைண்ட்னால என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்து பேமெண்ட் போட்டோம்னா இந்த கம்பெனியில யாராவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சுணக்கம் ஏற்பட்டுச்சு. அதாவது நிர்வாகத்துல எப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட் ஓஎம் பிஎம்ல சின்ன சின்ன அமௌண்ட் போட்டாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த சில்வருக்குமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயுமே ஒரு சில பேருக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சில பேருக்கு வரல அப்படிங்கிறத உண்மை. அந்த நேரத்துல அமௌண்ட் போடுறதுனால இல்லீகலா ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இல்லீகலா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உள்ள வந்துச்சுன்னா இதுல மேல இருந்து ஆர்பிஐ உள்ள நுழைஞ்சிருவாங்க. அப்படி நுழைஞ்சிச்சுன்னா கம்பெனியோட பிரச்சனையே வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஸ்லோ பண்ணாங்க. இதுதான் உண்மை. இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது இப்போ உங்களுக்கு புரியும், அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்றது இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சரி, அடுத்த ஆடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். கடந்த ஜூலை 1ஆம் தேதி நம்ம கம்பெனியுடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய அந்த நாளை ஒன்றுமே சொல்லாமல் கடந்து போயிட்டேன். ஏன் அவ்வளவு மனவேதனை எனக்கு இருக்குது. எவ்வளவு சிறப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்றைக்கி இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு
அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நம்ம நினைக்கும்போது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கார்ப்பரேட் சதியினாலையும் கட்சிக்காலுடைய அழுத்தத்தினாலையும் இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுற அளவுக்கு சூழலை மாற்றி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மன அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என்ன தப்புண்ணே நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பா? மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னத்தினாலே தர அளவுக்கு சூழல் உருவாக்கி நான் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தோம். அதை படிப்படியாக கெடுத்து இன்றைக்கி ஒரு பறவையினுடைய இறகை ஒன்றொன்னா எல்லா ரெக்கையும் பிடுங்கி போட்டால் எப்படி ஒரு லெவலில் பறக்க முடியாமல் போயிருமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி இன்றைக்கி பிஸ்னஸினுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ சதி சண்முகர்களே. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவில் வந்து ஒரு தொய்வை நீங்கள் பார்க்கலாம். அதாவது எப்போவுமே வந்து எம்டி பேசுகிறாரு அப்படின்னா ஒரு சிங்கம் கட்சிக்கிற மாதிரி பேசுவார். ரொம்ப பிரிஸ்கா, ரொம்ப சந்தோஷமா, ஒரு எனர்ஜியோடு அவர் பேசுவார். ஆனால் இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் மன அழுத்தத்தில் இருந்திருந்தா அந்த அளவுக்கு வாய்ஸ் குறைஞ்சு ஒரு ஏண்டா பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு டென்ஷனாக இருக்க ஒருத்தட்ட பேசுகிறப்ப இல்லை அப்புறமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ஸ் உள்ளே போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவர் பேசுறதுக்கு யார் காரணம்? அதுவுமே அவரே சொல்லியிருக்காரு. கார்ப்பரேட் சதியாலையும் அரசியல் கட்சிகளுடைய சதியாலையும் நம்ம கம்பெனியை வந்து அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதை தடுத்து கீழே தள்ளி விட்டு அதை தரமட்டமாக்குறதுக்கான முயற்சிகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில வந்து கேட்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அதாவது நான் என்ன தப்பு பண்ணேன், மக்களுக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வச்சது ஒரு குற்றமா அப்படின்னு இந்த இடத்துல கேட்குறப்ப மையத்திராட்சி உறுப்பினர் நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் மட்டும் நகராம நம்மளையும் சேர்த்து நகர்த்தி கொடையை கூட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் வந்து அது புரியாம நாங்கள் அவ்வளோ பிரச்சனையில இருக்கோம், நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்க பிரச்சனையில வந்து நீங்க சொல்றீங்க, நியாயமான கோரிக்கை இல்லை. இதுல வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் உங்களை அதிகமாக தூண்டி வராங்க. பத்தியா இவன் வந்து பணம் போடாதுன்னு சொன்னேன், இவன் இப்படி பண்ணிட்டான், இதை வந்து அப்பயே சொன்னோம், இந்த கம்பெனி ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க, அப்படி சொன்னோம் இப்படி சொன்னோம்னு சொல்லி நார்மலா இருக்கிறவனை கூட வந்து அதிகமா டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகுறதுனாலேயே வந்து அவங்க வந்து மனவேதனையை பொறுத்துக்க மாட்டாப்புல கமெண்ட் இதெல்லாம் வந்து குட்டுறாங்க. இதுதான் வந்து உண்மை. உங்க மனசுக்கு தெரியும் எல்லாமே வந்து கம்பெனி நிர்வாகத்துல வந்து எல்லாமே கரெக்டா தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து தூண்டுறப்ப வந்து நமக்குள்ள இருக்க அந்த ஈகோ வந்து வெளியில வரும். வெளியில வர்றப்ப சில கோபமான சில வார்த்தைகளோ சில முடிவுகளோ நம்ம எடுக்க வேண்டியது வந்து இயல்புதான். ஆனா இவ்வளவு நாள் வந்து நீங்க பொறுமையா இருந்ததே இந்த கம்பெனியினுடைய நேர்மைக்கும் நிர்வாகத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதைத்தான் வந்து அவர் வந்து சொல்றாரு. இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு, இது எப்படித்தான் கொண்டு போறோம்னு தெரியல, என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. சரி, அடுத்த ஆடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். என்னாலே முடியல. ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு தாங்கிறதுக்கு அளவு இருக்குது. கடந்த ஒரு வருஷமாக இந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸை காப்பாற்றணும் ஒரே காரணத்துக்காக அத்தனை சிரமங்களையும் வந்து தாங்கிட்டு ஒவ்வொரு முறையும் அதை வந்து தாண்டி பிஸ்னஸை கொண்டு போயிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எலெக்ஷனெல்லாம் வந்து தாண்டி உள்ள பிஸ்னஸை நார்மல் பண்ணி எல்லாமே செட்டில் பண்ணி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணலான்னு யோசிக்கும்போது என்னை யோசிக்க கூட விடாமல், என்னை செயல்பட கூட விடாமல் மாற்றி வழக்கு மேல் வழக்கு போட்டு எல்லா விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தால் இதற்கு என்ன தான் தீர்வு? எனக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய லெவலில் மன உளைச்சல் இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாத ஒழிய மற்றபடி இன்றைக்கி செயல்பட ஒரு முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு சமயத்தையும் தடையை ஏற்படுத்தி அதை டிஸ்டர்பன்ஸாகவே மாற்றிக்கிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணுங்கிறதான் இப்போ ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பல விதமாக நான் யோசிச்சுருக்கிறேன். ஏன்னா வழக்கு மேல் வழக்கு போட்டு ஒரு ஏபி வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவும் இன்னைக்கு கேன்சல் ஆகி போச்சு. ஸோ என்ன வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் செய்கிறது, எப்படி செய்கிறது, எந்த இடத்துல வந்து நான் சுயமாக யோசிக்கிறது, எந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக யோசிக்கிறது, எப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் நார்மலாக யோசிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துட்டு ஓடும் பொழுது காலில் வந்து இரும்பு குண்டை ஒன்றொன்னா கட்டி விட்டால் எப்படி இழுத்துட்டு ஓடுறது? ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை எனக்கு வந்தாச்சு இன்றைக்கி. ஸோ இது வரைக்கும் வந்து 1 by 1 சொன்ன மாதிரி OM, BM, சில்வர், கோல்டுக்கெல்லாம் பேமெண்ட் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா மூமெண்ட்டையும் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் தடை ஏற்படுத்துகிற மாதிரி மீண்டும் எனக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால் நானும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு ப்ரெஷர், எனக்கு ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த லிமிட்டை தாண்டி எனக்கு இன்றைக்கி ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்கேன் நான். ஸோ ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துருவேன் நான். இந்த விஷயத்தை இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் சரியாக வராது. ஸோ ஒரு முழுமையான தெளிவோட ஒரு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும்.
இன்றைக்கி அரசாங்கம் நம்முடைய பிஸ்னஸை கரெக்டாக தான் நம்ம செஞ்சுருக்கோங்கிறத பல முறை வந்து நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். அது அவங்களும் பார்த்துருக்காங்க. இதில் என்னென்னா, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய எந்த கைட்லைன்ஸும் இல்லாமல் நமக்கு எது சரின்னு தோணுச்சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக சொன்னபடி செஞ்சு காமிச்சு இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும்போது ஒரு லெவலுக்கு மேலே எது சரியோ அதை ஒரு முடிவெடுத்து அதற்கு பின்னால் அதை மட்டுமே ப்ராப்பராக செஞ்சு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்யலான்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி இத்தனை ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஹேர் டே எல்லாம் லான்ச்சிங்க்கு ரெடியாக எப்போவோ இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதையும் லான்ச் பண்ண முடியாமல் பல்வேறு தடைகளை வச்சுக்கிட்டு என்னால் வந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் பெரிய லெவலில் ஸ்ட்ரகிளாகி நிற்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவிலே வந்து அவரை ஓப்பனாகவே சொல்கிறாரு, நான் வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து என்னை வந்து ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், பல இடங்களில் கேஸு, EOW பல ஆஃபீஸுகளுக்கு போய் அதை ஃபுல் விளக்கங்களை கொடுத்து இது சரியாக தான் நடத்துறேன் எல்லாத்தையும் காமிச்சதுனால தான், இவர் மேலே எந்த ஒரு குற்றம் இல்லாதனால தான் அவர் கொண்டு போய் காமிச்ச எல்லா அதாவது ஒவ்வொரு ஆஃபீஸுக்கு போய் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸுகளில் பூராமே வந்து இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்றதுனால சும்மா விட்டுட்டாங்க. இவர் மேலே குற்றம் இருந்திருந்தா, இவர் காமிச்ச ரிப்போர்ட் வந்து தப்பாக இருக்குது, உங்களுடைய கான்செப்டே தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தா அப்பயே அவங்களே கேஸ் போட்டிருப்பாங்க. ஏன் இவ்வளோ நாள் போடலை? எத்தனை ஆஃபீஸுக்கு அவர் போயிட்டு வந்திருப்பாரு, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாரு, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாரு. அது மாதிரி மதுரையில் ஒரு பிரச்சனை, அங்கே வந்து ஒரு இடம் வந்துட்டு அங்கேயே வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் காமிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாமே நம்ம வந்து மறந்துட்டோம்ன்றது கூட மறக்கடிக்க வைக்க போடுறோம். நம்ம இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில காமிச்சு நம்மளை வந்து மறக்கடிக்க வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கொண்டு போய் அவர் காமிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து இவருடைய கான்செப்ட் தப்பு, ஒரு நிறுவனம் வந்து தவறான வழியில போகுது, மக்களை நீங்க ஏமாத்துறீங்கன்றதுன்னா அந்த நிறுவனத்துல வந்து இந்த நிறுவனத்தை வந்து அந்த ஆபீஸ்ல வந்து சும்மா விட்டுருப்பாங்களா? அப்பயே கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தப்பா இருக்கு அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து பண்ணல. ஏன்னா இதுல வந்து எந்த ஒரு தவறுமே அவங்களுக்கு தெரியல. அதனால வந்து தவறுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் வந்து அவங்க எதுவுமே கண்டுக்கிறாம விட்டுட்டாங்க. ஆனா அடுத்தடுத்து வந்து இதை எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அதிகமா கொடுத்து, கிட்டத்தட்ட இதுல வந்து நீங்களே கேட்டிருப்பீங்க, சில்வர்ல இருந்து கோல்டு வரைக்குமே வந்து அமௌண்ட் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாமே வந்து பெண்டிங்ல நிக்குது. கோல்டு வரைக்குமே அமௌண்ட் போட்டு பெண்டிங்ல இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து ரிசீவ்ட் ஆகல. அதுதான் உண்மை. அதுக்கடுத்தது என்ன, கோல்டுக்கு மேல வரப்போ வந்து சிஎம் ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்துருந்துருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நுப்பாட்டினா மட்டும்தான் இந்த பிரச்சனை பெருசாகுன்றதுக்காக தான் இவங்க வந்து அந்த நேரத்துல இந்த கேஸுகளை போட்டு பிரச்சனையை வந்து பெருசாகிறது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து பிஎம் ஓஎம்ல இருக்கவங்களாம் வந்து அவ்வளோ பெருசா இது பண்ண மாட்டாங்க. ஆனா சிஎம்ல இருக்கவங்க வந்து தொகை அதிகமா இருக்கு, அதனால வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா அதே வீடியோல வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மக்களுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கட்டமைச்சு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம், மக்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வழி கரெக்டா போனதுனால அது அடுத்த கட்டத்துல வந்து நகர்ந்து நிக்குது. அந்த நகர்ந்து நிக்கிறப்ப வந்து பல பேருக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருடைய டாட்டா இருக்கு. ஒரு சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இதை வச்சு காசு சம்பாதிக்க பாக்குறாங்க. இப்ப வந்து 2000 கோடி இருக்கு, எனக்கு ஒரு 100 கோடி கொடு அப்படின்னு கூட அவங்க கேட்டிருக்கலாம். ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? நேர்மையா வந்து இருக்கவங்க, இவங்க வந்து மையத்துல வந்து இவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு போறாங்க, பாதி காசை வந்து இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னா சரி, அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு 5% கொடுத்து அவங்க வாயடைக்க வச்சிருக்கலாம். ஆனா அடுத்த கட்டமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து 2500 கோடியில வந்து 2200 கோடி வந்து நமக்கு ரிட்டர்னே கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படி கொடுத்தாங்க இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லலாம். ஆனா கொடுத்துருக்காங்க, அதான உண்மை. அவங்க எந்த பணத்தையும் அவங்க வந்து கையாடல் பண்ணலையே, அவங்க எதையும் வச்சுக்கலையே. அவங்க வந்து நீங்க சொல்ற வந்து கான்செப்ட் தப்பா இருந்தாலும் அது சரியான கான்செப்ட்ன்றத வந்து அவங்க வந்து நிரூபிப்பாங்க. கேட்டோம்னா இது வந்து உங்க பணத்தை தான் திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. எங்க பணமாவே இருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அவங்க வச்சுக்கலையே, அவங்க கரெக்டா தானே கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஊழல், இது ஸ்கேமு, இதை வந்து அங்க பதுக்கிருக்காங்க. கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயே இப்போ வந்துருச்சு, கிட்டத்தட்ட 2500 கோடி அப்படிங்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 118 கோடி வந்து அக்கௌண்ட்ல இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2200 கோடி வரைக்கும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. மிச்ச அமௌண்ட் வந்து உள்ள வந்து இன்னும் ஜிஎஸ்டி இருக்கு, மற்ற இது இருக்கு. அந்த அமௌண்ட் போட்டதுல வந்து ரிலீஸ் ஆகாம இருக்கிற அமௌண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கணக்கு எங்கேயோ போய் நிற்கும். கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் வந்து இந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்துல தான் இருக்கு. என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் லாபத்துல இந்த கம்பெனி போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து யாரும் ஏமாத்தல, எல்லாருக்குமே அவங்க அமௌண்ட்டை வந்து திருப்பி கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இனிமேல் கொடுக்க போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏதாவது பொருள் நம்ம வாங்கியிருக்கோமா? எந்த பொருளுமே நம்ம வாங்கல. இவ்வளவு பொருள் நிக்குது, அது வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பொருள் வந்து தேக்கத்துல இருக்கு, அந்த பொருள் பூரா கெட்டு போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? கம்பெனிக்கு மட்டும் நஷ்டம் இல்லை, கம்பெனியில உறுப்பினராக இருக்க நமக்கு சேர்ந்து தான் நஷ்டம். ஏன்னா வந்து அந்த பொருள் நம்ம கையில வந்து கிடைக்க வேண்டிய ஒரு பொருள். இப்போ நம்ம கையில வந்து ஒரு 100 ரூபா வச்சிருக்கோம், அது ஒரு 10 ரூபா காணா போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆனா வந்து 10 ரூபா காணா போச்சுன்னு நம்ம பெருசாக வருத்தப்பட போறது கிடையாது. ஏன்னா நமக்கு 90 ரூபா கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவோம் நம்ம. ஆனா வந்து இதுதான் வந்து உண்மை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து நடக்க விடக்கூடாது. எந்த ஒரு பிசினஸுமே நடக்கல அப்படின்னா உள்ள வந்து ரொட்டேஷன் ஆகாது. ரொட்டேஷன் ஆகலைனால அமௌண்ட் குறையும், அமௌண்ட் குறைஞ்சுன்னா யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஒரு கான்செப்டை தான் வந்து
அந்த டீம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு சில ப்ளஸ்ஸான விஷயங்கள் வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அப்புறமா பேசுவோம். அடுத்த ஆடியோவில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு பெரிய லெவல் சப்போர்ட்டாக இந்த நெருக்கடியான நிலைமையில் கூட கம்பெனி நம்பி நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய நன்றி. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தணும் அப்படிங்கிறது என்னோடய திட்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும், இதுக்கான சரியான முடிவு என்ன, இப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து மக்களை பார்க்கவே முடியல, தொடர்ந்து வந்து தலைமுறை வர வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா ஏபி எடுக்காத போது ஏதோ அரசுக்கு போயிட்டா தேவையெல்லாம் பிரச்சனை ஆகுமேன்னு யோசிக்க வேண்டியிருக்குது. ஸோ இப்படி எல்லாம் மன அழுத்தத்தோடையே ஓடிட்டு வேண்டியிருக்குது. ஸோ இந்த விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும் இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு எடுக்கிறதுக்காகவும் ஒரு சரியான பாதையில் நிறுவனத்தை கொண்டு போகிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சு சில விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணலாங்கிறதுக்காகவும் சில விஷயங்களை நான் யோசிச்சுக்கிறேன். இது என்ன பண்ணலாங்கிறத இன்றைக்கி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் ஷேர் பண்ணுவேன். மற்றபடி ஒரு முடிவை நோக்கி நான் நகர்ந்துட்டுருக்கேன். அது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் மக்கள் நலன் சார்ந்தா இருக்கும். ஏன்னா இது ஓடி போகிற கம்பெனியில் நானும் ஓடி போகிற ஆள் கிடையாது. எதாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ண நினைக்கிற ஒரு நிறுவனம், நின்று ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு நபராக உங்கள் முன்னால் இது நின்றுருக்கேன். இனிமேலும் அப்படி தான் நிற்பேனே ஒழிய எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் ஓடி போகிறது கிடையாது. சார் நண்பர்களே, இப்போ இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் நடுவுலையும் மக்கள் எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு மன அழுத்தங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வெளியில இருந்திருக்கும். நம்ம சாதாரணமா நம்ம இருக்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போடுறோம், யார் யாரெல்லாம் பார்க்குறோம், எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ண நம்ம. ஆனா இவருக்கு நிர்வாகத்திலையும் பிரச்சனை, கோர்ட்ல பிரச்சனை, பணம் போடுறதுல பிரச்சனை, பிசினஸ் நடத்துறதுல பிரச்சனை, எல்லாத்துலயுமே பிரச்சனை பிரச்சனை போய்க்கு இருந்தா ஒரு மனுஷன் எவ்வளவு மன அழுத்தத்தை தான் தாங்க முடியும். அவ்வளவு அழுத்தங்களையும் தாங்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியாம இவர் இந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல அவரே சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இப்படியே பிரச்சனை மேல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, கோர்ட்டு கேஸ்ல வந்து அவ்வளவு ஸ்கேம் அப்படின்னு சொல்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பாங்க. அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்கன்னா கம்பெனியோட மொத்தத்தையுமே முடைக்கிடுவாங்க, எல்லாத்தையும் முடைக்கிடுவாங்க. என்ன பண்ண உடனே போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அவங்க கார்பரேட் பிரச்சனை இருக்கு, அரசியல் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு பிரச்சனைனால என்ன செய்வாங்கன்னா முதல்ல இந்த கம்பெனியை முதல்ல இழுத்து மூட பார்ப்பாங்க. அவர் இந்த கம்பெனியை காப்பாற்றணும், கடைசி வரைக்கும் இதை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன முடிவு அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன முடிவு எடுத்தாருன்றது நமக்கு தெரியும். முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த நிறுவனத்தை வந்து காப்பாத்துறது மட்டும்தான். இந்த மக்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் அவர் இருக்காரு. அதுக்காகத்தான் வந்து அந்த ஒரு முடிவுமே எடுத்திருந்திருக்காரு. சரி, அடுத்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த வீடியோ தான் வந்து கடைசியா வந்து அவர் போட்ட ஒரு வீடியோ. அதனால வந்து இந்த வீடியோ வந்து போடுறப்பே வந்து ஒரு சின்ன வார்த்தையும் சொல்லியிருந்தாரு, மக்களை வந்து நேரடியா பார்க்க முடியல, பேச முடியல. அதாவது வந்து காணொலி மூலயமா எப்பயுமே வந்து அவர் ஒரு வீடியோ போடுறப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது வந்து நம்ம அக்கௌண்ட்ல பணம் வர்றப்ப எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கோ அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு வீடியோவை நம்ம பார்க்குறப்பெல்லாம் அந்த ஒரு மகிழ்ச்சியில நம்ம இருந்தோம். அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணாங்க. சரி, அடுத்த வீடியோவில் அதை நீங்க கேளுங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே கால வீடியோ பேசியிருந்தேன், சில கடினமான முடிவு எடுக்க போறேன்னு. அந்த முடிவு நான் எடுத்துட்டேன். அது சார்ந்த விஷயங்களை இப்போ அடுத்து ஆடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ வீடியோ கண்டினியூவாக பேச முடியல, இமீடியட் அதுக்கான மூமெண்ட்ஸில் இறங்கியிருக்கேன். ஸோ வந்து என்னன்னா இதுக்கான விஷயங்களை கண்டினியூ ஆடியோவில் பேசுகிறேன், கேட்டுக்குங்க. கண்டிப்பாக நம்ம நிறுவனத்தோட செயல் திட்டத்தில் எத்தனை தடை வந்தாலும் அதை வந்து இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அணுகுண்டு போட்ட ஜப்பான் தான் மீண்டெழுந்து உலக வல்லரசாக மாறிச்சு. அது மாதிரி மகிழ்ச்சி அரசில் எத்தனை விதமாக டிஸ்டர்ப் பண்ணி என்ன தாட்டையை கிடைச்சாலும் திரும்ப நான் மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை கிரியேட் பண்ணி எந்த நபருக்குமே லாஸ் இல்லாத அளவுக்கு சூழல் உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வாங்கிற இந்த வார்த்தையை சொல்லிட்டு பிரதமர் ஆடியோவில் பேசுகிறேன். வணக்கம். இப்போ இந்த ஆடியோவை கேட்டுப்பீங்க. இதுதான் வந்து கடைசியா அவர் காணொலியா அவரை நேரடியாக பேசி போட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோவிலே வந்து அவர் சொல்லியிருக்காரு, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன், இந்த கம்பெனியை விட்டுட்டு ஓடுற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது, கடைசி வரைக்கும் இந்த கம்பெனிக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், இந்த கம்பெனி தான் வந்து எனக்கு முக்கியமானது, இதை நான் கடைசி வரைக்கும் நான் நடத்துவேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் உறுதியாக சொல்றாரு. இந்த கம்பெனியை காப்பாத்துறதுக்காகத்தான் அவர் போய் சரண்டர் ஆனார்ன்றதும் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்து நினைச்சிருந்தா எதுக்கு அவர் போய் இவ்வளவு கஷ்டப்படணும், அவர் வசதியானவர் தான், எல்லாத்தையும் வேணாம் அப்படின்ட்டு சரி எதுக்கு நான் மேற்கொண்டு பிரச்சனை இருக்கிற பிரச்சனையை முடிச்சு விட்டு மக்களுக்கு காசுகளை கொடுத்து விட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரி நினைக்கல. இந்த நிறுவனத்தை வந்து உலகளவுல கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமும். அவருடைய எண்ணம் வந்து பல பேருக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சாதாரண ஆள் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கான், இவருடைய கான்செப்ட்ல வேற லெவல்ல இருக்கு, உலகளவுல போயிட்டானா எல்லாருமே நம்ம அவன்கிட்ட கைகட்டி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் கார்பரேட்டுகளுக்கு வந்திருக்கு. அப்படி வந்ததன் அடிப்படையில தான் இவ்வளவு பிரச்சனைகளை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவர் கடைசி அவர் என்னதான் சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஆடியோவில் நம்ம கேட்கலாம்.
நண்பர்களே, இன்றைக்கி தேதியில் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துகிட்டு அதை செயல்படுத்துறதுக்கான சூழல் இருக்கிறனால இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயத்தை செஞ்சுருப்பேன். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு நிமிஷமாவது உங்க கூட வந்து வீடியோவில் பேசணுங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த வீடியோ கிளிப்பிங்கை பேசிவிட்டு பின்னாலேயே இந்த ஆடியோ நான் போடுறேன். ஸோ கொஞ்சம் கிளாரிட்டிலாம் பொறுத்துக்குங்க. உங்களோட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் சில விஷயங்கள் நான் பதிவு பண்ணிவிட்டு அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு நான் போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி வாழ வைத்து வாழ் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு எந்த நபருமே நஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது சொல்லி ஒரு பிளானை வடிவமைச்சு ஒரு ஓஎம்ங்கிற ஒரு ஃப்ரீ ஐடி கொடுத்து அதில் யாருக்கு விருப்பம் இருக்குதோ விருப்பப்பட்டால் ஒரு பர்ச்சேஸ் பேரில் பிஎம் ஆகிறதும், பிஎம்மான ஒருத்தர் அவர் விருப்பப்பட்டால் பர்ச்சேஸ் பேரில் சில்வரோ கோல்டோ டைமண்டோ க்ரௌனோ ஆகிறதுங்கிறது நம்முடைய திட்டத்தினுடைய அடிப்படை. ஆனால் அதையவே சதிச்சு எதை நம்ம டெபாசிட் வாங்குகிறோம், இன்வெஸ்ட் வாங்க சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி எங்கேயுமே நம்ம வாங்கலைங்கிறத ஓஎம்மில் ஒரு உள்ளே வரும்போதே டே ஒன்லேயே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பல முறை வீடியோவில் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சி ஒரு தவறான புகாரை வந்து திரும்ப கொடுத்து அதை ஒரு பெரிய ஒரு பிம்பமாக கட்டமைச்சு அதை வந்து நிறுவனத்துக்கு எதிராக மாற்றுறதுக்கு முயற்சி நடந்துகிட்ருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து வேறு லெவலில் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து கடந்த ஒரு வருஷமாக பல அலுவலகங்களுக்கு போய் எல்லா விளக்கத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பட் இப்போ உச்சகட்டமாக என்னென்னா, அடுத்தடுத்து வழக்குகள் திரும்ப பதிவாகி வெவ்வேறு காரணங்களுக்காக வழக்குகளை போட்டு ஒரு மாதிரி நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது, இதற்கப்புறமா நம்ம ஓடி ஒளிஞ்சு இந்த விஷயத்தை வந்து தள்ளி போட்டே போனோம்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் நம்ம வந்து நிறுவனம் போய் மாட்டிக்கும். அப்படிங்கிறனால தான் இப்போ என்ன முடிவு எடுத்துக்கிறேன்னா, நேரடியாக நானே இந்த விஷயத்தில் களமிறங்கி எந்த ஒரு புகார் மாதிரி இருக்குதோ அதுக்கு எதிராக என்னெல்லாம் திட்டங்களை வகுத்து நமக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக எந்த அலுவலகர் நம்ம வந்து விசாரிக்க நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் நேராக சரணடைஞ்சு உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ கேளுங்க, நீங்கள் என்னை தேடியெல்லாம் வர வேண்டாம், உங்களுக்கு எந்த சிரமத்தை கொடுக்க விரும்பலை, என் மேலே கேஸை போட்டிங்க, நான் வந்து அதுக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டேன், முன்ஜாமீன் எனக்கு மறுக்கப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் நான் ஓடி தயாராக இல்லை, நேராக வந்து வழக்கை சந்தித்து உங்களுக்கு அத்தனை விளக்கத்தை கொடுக்க தயார்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நேரடியாக நான் சரண்டராக வந்துட்டேன். சார் நண்பர்களே, இந்த ஆடியோ நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இவ்வளவு கட்டமைப்போடு இந்த நிறுவனத்தை நான் உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு தப்பான ஒரு நிறுவனம், மக்களை ஏமாத்துது அப்படிங்கிற திரும்ப தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு என்னன்னா, எந்த அதிகாரிகள் வந்து இது சம்பந்தமா விசாரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் நேரடியாக போறேன். நீங்க ஏன் எங்க தேடி வந்து நீங்க வந்து விசாரிக்கணும்? நானே நேரடியாக உங்ககிட்ட வர்றேன், உங்களுக்கு தேவையான எல்லா விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன், நானே சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி அவரே போய் நேரடியாக வந்து சரண்டர் ஆகி எல்லா விளக்கங்களையுமே வந்து நேரடியாக கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அங்கே போய் அவர் இருந்திருக்காரு. ஆனால் இவரும் என்னமோ போய் சரண்டர் ஆகாத மாதிரியும் இவரை வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரியும் அந்த டயத்தில் வந்து பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் வந்து கிளப்பி விட்டாங்க. மைவித் ஆர்ட்ஸை வந்து தவறாக பேசுறதுக்காகவே ஒரு டீம் இருக்கு. அதை வந்து பெரிய யூடியூப்லாம் பேசினாங்க, அதோட முடிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே பேசினோம்னா மக்கள்கிட்ட வந்து நம்ம சிக்கிக்குவோம், ஏன்னா இதை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது, இதை பற்றின மேலோட்டமாக இருக்கிற கான்செப்டை வச்சு மட்டும் நம்ம பேசியிருக்கோம்ன்றது அவங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து பேசினாங்கன்னா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஸ்கீமை பற்றி என்ன தெரியும், இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, அதை பற்றின விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அது இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து என்னன்னா இதவே ஒரு வேலையை வச்சுக்கிட்டாங்க. சரி, வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து யாருமே வந்து இன்வெஸ்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உள்ள வராருன்னா வந்து ஃப்ரீயாக தான் உள்ள வராரு. அடுத்து விருப்பத்தின் பேர்ல வந்து பிஎம்மா வந்து ஒரு ஃபேஸ் கேர் பேக் பர்ச்சேஸ் பண்ணி உள்ள இருக்காரு. அதுக்கு மேல அவருக்கு தேவைகள் அவருடைய பொருளாதாரத்தை பொறுத்து அவர் அதுக்கு மேல வந்து பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வர போறாரு. அவ்வளவுதான். இதுல வந்து நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுல எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. இது எல்லாமே வந்து இன்வெஸ்டர் கிடையாது, பர்ச்சேசர். பர்ச்சேஸ் பண்ணி தான் பொருளை வாங்கி தான் உள்ள வந்திருக்காங்க. அதனால வந்து பொருள் வாங்கிட்டு உள்ள வந்ததுக்காக காம்ப்ளிமெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட், இப்படின்னு ஒரு வரையறை வந்து வச்சிருக்காங்க இந்த கம்பெனியில. இதுதான் இந்த கம்பெனியோட கான்செப்ட். இதை வந்து நான் விளக்கமா சொல்லி புரிய வச்சு அடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நிறுவனத்தை முறைப்படி நடத்தணும், நிறுவனம் சரியாக தான் இருக்குது சொல்லி இன்றைக்கி அரசுக்கும் நீதிமன்றங்களுக்கும் வந்து நம்முடைய தரப்பு விளக்க சொல்லணும்னா ஓடி ஒளிஞ்சு அதை சொல்ல முடியாது, நேரில் வந்து தான் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் துணிஞ்சு இன்றைக்கி வந்து நேரடியாக நான் சரண்டர் ஆகி எல்லா விளக்கத்தரக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த முடிவு கொஞ்சம் கடினமான முடிவாக இருந்தாலும் இதுதான் சரியான முடிவு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு. ஸோ நிறுவனத்தின் உண்மைத்தன்மை புரிவிக்கிறதுக்காக நம்ம ஓடி ஒளிகிறது தீர்வு கிடையாது, நேராக வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நேராக வந்து சரண்டர் ஆகிட்டேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் அரெஸ்ட் கூட ஆகிருப்பேன். ஸோ என்னவாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ஓரிரு மாதங்களில் எல்லா கேள்விகளுக்கும் நான் தெளிவாக பதில் சொல்லி, அனைத்து விதமான சட்ட கேள்விகளுக்கும் சட்டப்படி பதில் சொல்லி, நம்முடைய தன்மையை புரிய வச்சு நாம் வந்து தெளிவாக தான் இருக்கிறங்கிறத கடந்த ஒரு வருடமாக எல்லா பக்கம் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். மீண்டும் அந்த விளக்கத்தை வெளியிருந்து கொடுத்த விளக்கத்தை உள்ளிருந்து கொடுத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து திரும்ப தெளிவாக வந்து எந்த தடையும் இல்லாமல் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை மிகச்சிறப்பாக இவ்வளவு லட்சம் மக்களை கொண்ட நிறுவனமாக நம்ம இருக்கும் பொழுது
மிகச்சிறந்த முறையில் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஹிரோஷிமா நாகசாகி சொல்கிற 2 நகரங்கள் வந்து 2ஆம் உலகப் போரில் குண்டு வீசி அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற மக்கள் ஒன்று கூடி அதை ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நாடாக பொருளாதார வல்லரசாக ஜப்பான் மாறி இருக்குன்னா அந்த ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரழிவு தான் காரணமாக இருந்திருக்குது. ஸோ மைவித்திரியை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்களை யாரோட வகுத்து என்ன பண்ணாலும் இது எல்லாத்தையுமே சேலஞ்சை எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இது பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நான் வெளியில் வந்து முன்னை விட வேகமாக ஒரு இழுத்து விட்ட ஒரு பந்து போல் அல்லது வந்து ஒரு அம்பு போல் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போய் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியுமோ அதுக்கு நான் எல்லா விதத்துலையும் யோசிச்சுட்டு வெளியே வந்து எல்லா விஷயத்தையுமே முன்னை விட சிறப்பாக செய்கிறதுக்கு தயாராகிறேன். இதில் என்னென்னா, கடந்த காலங்களில் எங்கூட தோளோடு தோள் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய டைரக்டர்ஸ், இன்றைக்கி வந்து சீனியர் டைரக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கம்பெனியும் இல்லாத சிறப்பு நம்மகிட்ட ஆண்கள் பெண்கள் இணையாக வச்சு அவங்க எல்லாத்தையுமே உள்ளே வந்து நான் சீனுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பங்கு ரோல் கொடுத்து இன்றைக்கி எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுமே இந்த மாதிரி ஒரு வழக்குகள்னால தலைமுறையாக இருந்து குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளவோ சிரமப்படுறாங்க எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரோன்னா இதுக்கு முன்னால் போய் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து கோர்ட்டில் சரண்டராக வந்திருக்கேன். இந்த விஷயம் ஆடியோ நீ கேட்கும்போது நான் சரண்டர் ஆகிருப்பேன். சார் நண்பர்களே, இப்போ இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 1 வருஷமாக வந்து எவ்வளோ விளக்கங்கள் கொடுத்துட்டேன், ஆனால் அதையும் தாண்டி என் மேலே வந்து இவ்வளோ கேஸுகள் வந்திருக்கு. எதனால் வந்திருக்கு? அரசியல் தலையீடு மற்றும் கார்பரேட்டினுடைய தலையீடுனால. அப்போ இதனுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? ரெண்டுமே மிகப்பெரிய சக்தி. அந்த 2 சக்தி ஒன்றா சேர்ந்து ஒரு சக்தியானதை வந்து தொந்தரவு பண்ணுதுன்னா எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இதில் இருக்க உறுப்பினராக இருக்கிற நம்ம தான் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணார். இதை வந்து நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத கால இடைவெளிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்லா அதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். கொஞ்சம் பின்னாடி வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அரசியல் தலையீடும் கார்பரேட் தலையீடு இருக்கிறதுனால இந்த கேஸை வந்து முழுமையாக இழுத்துக்கிட்டு போகத்தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து 60 நாளைக்கு அப்புறம் வந்து செக்ஷன் கிராவிட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளை வந்து பெயில் எடுப்பாங்க. அதுக்கு இடையில வந்து எடுக்கிறது கஷ்டம். ஒருவேளை அந்த மாதிரி எடுத்தா நல்ல விஷயம் தான். அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது அவருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களுடைய அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்கும், தலையீடு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே வந்து கெஸ் பண்ணியிருக்காரு. கெஸ் பண்ணதுனால தான் நம்மகிட்ட வந்து மறைமுகமாக வந்து ஒரு 2 மாத கால இடைவெளிகள் ஆகலாம். அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் யாருமே நம்ம கம்பெனி கிட்டத்தே வர முடியாத அளவுக்கு மைவித்ரி ஆர்ட்ஸ் கம்பெனியா அது வந்து 100% ஜெனியூலா இருக்குங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே சொல்ற அளவுக்கு சிறப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காரு. அதுவும் எதுக்காக போறாருன்னா, இவர் மட்டும் வந்து அந்த இடத்துல பிரச்சனையை சிக்கல, இவரை கீழே வந்து டைரக்டர்ஸ் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சிக்கியிருந்தாங்க. தன்னால தனக்கு கீழே இருக்கிற தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கிற அதை வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ஆண்கள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இங்கே நம்ம நிறுவனத்தில் வந்து அதுக்கு இணையாக வந்து பெண்களையுமே வேலைக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இணையாக வந்து வாய்ப்பு கொடுக்கணுன்றது அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே வாண்டடா போய் நம்மளே சரண்டர் ஆகும். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ எல்லாத்தையும் பதில் சொல்லுவோம். நமக்கு வந்து மடியில் கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. நம்ம எந்த தப்புமே பண்ணலை. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் நிரூபிக்க போகிறேன். இதுதாங்க என் நிறுவனம், இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி தான் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் அதேமாரி நிரூபிச்சு இப்போ வரைக்கும் வந்து EOW நேரடியாக போய் சொல்லிட்டாங்க. எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, எவ்வளோ பொருள்கள் இருக்குது, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ GST இருக்குன்ற எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இனி வந்து அடுத்த கட்ட விசாரணையில் என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இறுதியாக வந்து அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். நான் போகிறேன், சரண்டர் ஆக போகிறேன், இனி வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் நான் வெளில வர போகிறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. இதை தாண்டி வந்து நமக்கு எதை சொல்லிட்டு போனாரு, அந்த உறுப்பினர்களாக நம்ம இருக்க பார்த்தீங்களா, நமக்காக அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, எதுவுமே சொல்லலை அப்படின்னா அதுவும் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஆடியோவே இப்போ நீங்கள் கேளுங்க. ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது. கண்டிப்பாக நம்ம பல முறை சந்தோஷமாகவும் இருக்கும்போதும் சரி, சேலஞ்சாக சரி சொல்கிற வார்த்தை நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எந்த ஒரு இன்டிகிரேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். இவ்வளவு மக்களுடைய நம்பிக்கையோட, இவ்வளவு மக்களோட ஆசீர்வாதத்தோட, இவ்வளவு மக்களோட எதிர்பார்ப்போட, இவ்வளவு மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்க நிறுவனத்துக்கு இத்தனை சிரமங்கள் வந்து சொல்லும்போது இது நிச்சயமாக இயற்கையும் இறையும் நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குங்க நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்து நான் கோர்ட்டில் சரணடை வந்திருக்கேன். ஸோ நான் சரண்டர் ஆகிருப்பேன். ஸோ வழக்குகளை முழுமையாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் அவங்க என்ன தப்புன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அது தப்பு இல்லைன்னு தான் நான் கடந்த 1 வருஷமாக நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்.
பட் அதையும் மீறி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது அத்தனையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வரையறைக்குள்ளே இந்த பிஸ்னஸை வந்து மிகச்சிறந்த முறையில் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களோட ஒத்துழைப்பு மிக மிக தேவை. அதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்போ வந்து அத்தனை பிரச்சனையும் தற்காலிகமானது. ஸோ யாரும் மனசு விட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் தாமதம் ஆகலாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு 1 or 2 months வந்து இந்த வழக்கெல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு காத்துருங்க. எந்த விதத்துலையும் மனசும் தளர வேண்டாம். ஏன்னா நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நான் மக்களுக்காக தான் நம்ம நிறுவனம் நடத்தியிருக்கோம். ஸோ மக்களுக்கு என்னவோ அதை முன்னால் செய்ய நம்ம தயாராகிறோம். ஸோ மக்களோட மக்களாக இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆதரவை தலைவணங்கி நான் வந்து சிரம் தாழ்ந்தி உங்கள் பாதங்கள் தொட்டு ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக கையாண்டு வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிச்சு காமிப்போம். அதை தாண்டி இது வரைக்கும் என்னோடய தோளோடு லீடர்ஸ், அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ், ஜோனல் டைரக்டர்ஸ், இப்படி பலவிதமான அடுக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாக கூட்டம் மிகச்சிறந்த முறை சப்போர்ட் பண்ணியிருக்குது. இந்த நெருக்கடி நிலைமையிலுமே கடைசி வரைக்கும் கூட நின்று அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஸோ தைரியமாக இருங்க. இது எல்லாமே தற்காலிகமானதான். யாரும் மனசு விட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் திரும்ப வந்து முன்னை விட மிகச்சிறப்பாக வேறு லெவலில் செய்ய முடியுங்க நம்பிக்கையோடு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறேன். தைரியமாக இருங்க. நல்ல ஒரு லட்சியம், வெள்ளொரு லட்சியம். விரைவில் மீண்டு வருவேன். அனைத்தையும் செய்து நாம் நினைச்ச விஷயத்தை சாதித்து காட்டுவேன். காத்திருங்கள். நம்பிக்கையோடு எனக்காக ப்ரே பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். சார் நண்பர்களே, இப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? இதுலேயுமே மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகும். அதுவரை பொறுமையாக இருங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம மறுபடியும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மறுபடியும் வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவு பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்போ வந்தாலும் அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 100% கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அழுத்தமாக வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. 100% கிடைக்கும்னு அவரே நேரடியாக சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு மேலே நம்ம ஏன் பயப்படணும்? என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த நிறுவனத்தை நான் விட மாட்டேன். கடைசி வரைக்கும் இதை வந்து நான் கொண்டு போவேன். எல்லாருக்கும் எப்பப்போ என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருவேன். இவ்வளவு நாளாக எனக்கு கீழே வந்து எனக்கு விசுவாசமாக இருந்த எல்லாருக்குமே வந்து நன்றி. எனக்காக வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க. நிச்சயமா நான் வந்து மீண்டும் வந்து இந்த நிறுவனத்தை வேற லெவலில் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதை வந்து யார் சொல்ல போறாங்க? ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். எந்த இதுவுமே சொல்றது வந்து மற்றவங்க எல்லாரும் சொல்றாங்க, அது எல்லாமே போய் எம்டி என்ன சொல்றாரோ அதை உண்மை. அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? நிச்சயமா வருவேன், மீண்டு வருவேன், உங்களுக்கான பணத்தை வந்து திருப்பி கொடுப்பேன், கம்பெனியை வந்து வேற லெவலில் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட நமக்கு என்ன வேணும்? இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து திருச்சி பேசுறாங்க, அதை அப்படி இப்படி மறுபடியும் ஓடிடும், உங்களுக்கு கிடைக்காது வராது அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் வந்து நம்ம நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். எதுக்காக அதை நம்ம நம்பணும்? இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் அதிகபட்சம் வந்து அந்த கேஸ் முடிகிற தருவாயில தான் இருக்கு. அவர் வெளியில வந்துட்டாலே அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத வந்து நேரடியாக பேசிடுவாரு. அவர் வெளியில வந்தாலே முதல்ல சந்திக்க போறது நம்மளை தான். ஏன்னா அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதாரண ஆள் கிடையாது. நல்ல ஒரு செல்வாக்கான ஆள் தான். அவர் வந்து ரொம்ப வசதியானவர் தான். அவர் ஒரு கோடீஸ்வரர் தான். அவர் வந்து ஒரு பிளஸ் கேட்டகரியில், அதாவது வந்து விஐபி கேட்டகரியில் வந்து அவர் வந்து ஜெயிலுக்குள்ள இல்லை. சாதாரணமாக ஒரு கிரிமினல்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்காரு. இந்த 60 நாள் வந்து அவர் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளோ படங்களில் பார்க்குறோம், உள்ள இருக்க சிறைவாசிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இவ்வளவு செல்வாக்கா இருந்த ஒருத்தர் அவ்வளோ கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காருன்னா என்ன காரணம்? என்ன நினைக்கிறாரு அவரு? அவருக்குள்ள எவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கும், அவருக்குள்ள எவ்வளவு ஒரு ஆசைகள் இருக்கும், இந்த நிறுவனத்தை கொண்டு போகணும்னு. அவருக்கும் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கும், தன் பிள்ளையை பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். வெளியில இருக்கிற நமக்கே இவ்வளவு வேகம் இவ்வளவு கோவம் வருதுன்னா உள்ள இருக்கிற அவருக்கு எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும். நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, நம்மளை வந்து வளர வெளியே, நம்ம குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டாங்களே, நம்ம நிறுவனத்தை இப்படி ஆகிட்டாங்களே அப்படிங்கிற இவ்வளவு வருத்தங்கள் உள்ள இருக்கும். ஆனா அவர் அந்த 60 நாளுமே வந்து சும்மா இருந்திருக்க மாட்டாரு. இந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் கண்டிப்பா வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான கம்பெனி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா வந்து கம்பெனி வேற லெவலில் போயிடும். அது வரைக்கும் உங்களுடைய பொறுமை தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமா நம்ம மைவித்திரை நிறுவனத்தை வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கு. அது இறுதி வரை நிற்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். என்ன நினைக்கிறன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மைவித்திரை ஆர்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எம்டி என்னென்ன சொல்லியிருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரப்போறாரு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரியான ஒரு அருமையான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.